Girija'sUnique. Today நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஒரு பிரஷ் வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் வேணும் அண்ட் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்டும் வேணும்னு சொல்றீங்க. அதனால ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணலான்றதையும் ஒரு இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்லேயே எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி க்ளீன் பண்ணணுன்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அப்போ பார்க்கலனாலும் ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 1 ஹவர் கழிச்சு கூட நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள போனீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்குற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ற பட்டன் வந்து இப்போ இந்த பெல் மாதிரி வரும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. அதுக்காக நான் வந்து இப்போ மேக்கப் போயிட்டு வந்து ரொம்ப ப்ரஷ் எப்படி இருக்குது பாருங்கள். அதே போல் மேக்கப் ப்ரஷ் வந்து நீங்கள் குறைஞ்ச ஒரு 2-3 செட்டுனா வச்சுக்கோங்க. நமக்கு ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க டைம் இல்லைன்னும் போது நம்ம உடனே அந்த செட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரே ஒரு செட்டை வச்சுருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோமா கண்டிப்பாக மேக்கப் வந்து இதனாலையும் மிஸ்டேக்ஸ் வரும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹைஜீனாகவும் இருக்காது. ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ப்ரஷ்ஷை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தப்பான வேலை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அதுக்காக தான் 1க்கு 2-3 செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து பிஏசியில் ஒரு செட்டு வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு மேக்கப் ப்ரஷ்ஷோட செட்டு வாங்கிட்டு வந்தேன். அதில் 12 ப்ரஷஸ் இருந்தது. அந்த ப்ரஷஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பிஏசி ஈக்குவல் இல்லைனாலும் ஒரு அது 100% இது ஒரு 80%க்கு இந்த ப்ரஷஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 ப்ரஷ் செட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிளாக இருக்கிற ப்ரஷ்ஷை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பிஏசியில் ஒரு செட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரஷ் எல்லாம் வந்து செலக்டடாக தேவைப்படுமோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் சிங்கிளாக கூட நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ப்ரஷ்ஷை எப்பயுமே 2-3 வச்சுக்கோங்க. ஒரே ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா 2-3 பிரைட் இருப்பாங்க. நீங்கள் பிரைட் பண்ணும்போது பிரைட்மேட்ஸ் வருவாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணணும் போது அவங்களுக்கு பிரைடலுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன் ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கின் டோன் கலர் வேறையாக இருக்கும், நீங்கள் பிரைட்மேட்க்கு யூஸ் பண்ணுற கலர் வேறையாக இருக்கும். அப்போ நீங்கள் இதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது கலர் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த கலர் டோன் கிடைக்காம போயிடும். அதனால் எப்பயுமே ப்ரஷ்ஷை வந்து சிங்கிளாக ஒருத்தருக்கு ஒரு ப்ரஷ்ன்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரே ப்ரஷ்ஷை எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறத க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்றது இந்த சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய டீட்டெயில்டான வீடியோ எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ரஷ் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக பார்க்க போகிறது வந்து க்ரைலானோட இது நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரைலானோடைய ப்ரஷ் கிளென்சர் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் ஆர் பேபி வாஷ். ஓகேங்களா? பேபிக்கு யூஸ் பண்ணுற பாடி வாஷ் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் பாடி வாஷ் எடுத்துக்கோங்க. நான் மாமா எர்த்தோடைய பாடி வாஷ் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ட்ரை பண்ணலான்றதுக்காக நான் அசிட்டோன் எடுத்திருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. நம்ம நெயிலுக்கெலாம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த அசிட்டோன் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம். யாரும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அசிட்டோன் வந்து நம்ம ப்ரஷ்ஷை கிளென்ஸ் பண்ணாலும் ஃபேஸில் போடலாம்னா கண்டிப்பாக போடலாம். என்ன இதில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட க்ரைலான் வச்சு நான் ஒரே ஒரு ப்ரஷ் வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees 1100க்கு மேலே வருது க்ரைலானோட ப்ரஷ் கிளென்சர். ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும், 500 ml இருக்கும். ஓகேங்களா? குவாலிட்டியாகவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ரொம்ப நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ண கலர்லாம் ரொம்ப ஓவராக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்து போகிறது கொஞ்சம் 2-3 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன் குவான்டிட்டி. இது சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரையும் நல்லா மூடி டைட்டாக மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லைட்டாக இதை டிப் பண்ணுறோம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி டிப் பண்ண ப்ரஷ்ஷை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்க்ரப் இது மாதிரி தேய்க்கணும். நல்லா தேய்ங்க. தேய்க்கும் போது எவ்வளோ வருது பாருங்கள். டிஷ்யூ பேப்பரில் நல்லா ரப் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த டிஷ்யூவில் வந்துடும். தெரியுதுங்களா? இன்னொரு வாட்டி லைட்டாக தொட்டுக்கிறேன். ஆல்ரெடி நிறைய போயிடுச்சு. உண்மையிலுமே இது எப்பயுமே ரேட்டுன்றது வேற, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷோட இதுவும் பார்க்கணும். குவாலிட்டியும் கெட்டு போகக்கூடாது. நம்ம வந்து நார்மல் ப்ராடக்ட்டோ இல்லை லோ காஸ்ட் ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரஷ்ஷோடைய அந்த ஸ்மூத்னஸ் போயிடும். இப்போ நான் 2வது வாட்டி தொட்டிருக்கேன், 3வது வாட்டி தொட்டிருக்கேன். அப்பயும் எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக வந்து அதில் இருக்குது. நான் அதனால் மறுபடியும் கொஞ்சம் தொட்டுட்டு சேம் அதே டிஷ்யூ பேப்பர் தான், அதை வச்சு நான் நல்லா ரப் பண்ணுறேன். எப்பயுமே இதுதான் மெத்தட். வேறு இதை வந்து தண்ணியிலலாம் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா ப்ரஷ் கிளென்சிங்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கைலானோட கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போடலாமான்னு வர சிலர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி போடக்கூடாது. வெறும் இந்த கிளென்சர் வச்சியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உண்மையாலுமே ப்ரஷ் கிளென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஒரு கார்னியரோட நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபேஸ் கிளென்சர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் அந்த டைமுக்கு பண்ணணும்னா நீங்கள் அந்த கிளென்சர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் ரப் பண்ணிங்கனாவே க்ளீன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த ப்ரஷ் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரைலானே நான் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னா குறைஞ்சது ஒரு 3 times ஆகுது நான் வந்து அந்த கிளென்சரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அசிட்டோன் வச்சு பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஏன்னா இது 1000 rupees கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்காக ஒரு பட்ஜெட்டில் என்ன பண்ணலான்னு நானாக யோசித்தது. இதில் நமக்கு அந்த அளவு ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். வந்தால் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அசிட்டோன் வந்து நம்ம ஃபேஸ்லேயே போடுறோம். இப்போ நான் கொஞ்சமாக தான் இதையும் எடுக்கிறேன். ஏன்னா இதுவும் வந்து எவாபரேட் ஆகிடும். எடுத்தாச்சு. நிறைய பேருக்கு வந்து நிறைய மேக்கப்பில் டவுட் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். அசிட்டோன் ஊற்றுனது இங்கே பாருங்கள். இது வந்து யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரை தான். ஓகேங்களா? ஓகே, இது அந்த அளவுக்கு போகலை, நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போகுது ஆனால் கொஞ்சமாக போகுது. நான் ஒரு பிளைன் டிஷ்யூ எடுத்துக்கிறேன். அதில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அசிட்டோன் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இது அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வேலை செய்யலை. தெரியுதுங்களா? போகலை. அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய அந்த இது தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டேன். தண்ணியில் தொட்டுட்டு போட்டு பார்க்குறேன். ஆஹா, தண்ணியில் தொட்டாலும் இது வந்து நமக்கு வேலைக்கு ஆகலை. ஓகேங்களா? டிஷ்யூ தான் இதுவாகுது. ஆனால் இதில் இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே நமக்கு வெளியில் வரல. ஓகே, இப்போ அசிட்டோன் வந்து செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் சொல்லலான்ட்டு. சரி, ஓகே. அசிட்டோன் யூஸ் பண்ண முடியலன்னா கிளென்சிங்காக நம்ம வந்து கார்னியரோட கிளென்சர் இருக்குல்லையா, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ட்ரையல் பாருங்கள். அதில் ஒன்று நம்ம ஒன்றும் இதுவாகிட போகிறதுன்னா ப்ரெஷ்ஷை வந்து கெட்டுலாம் போயிடாது. ஜஸ்ட் வந்து அந்த பிரிசில்ஸ் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ப்ரஷ் வந்து நல்லா தான் இருக்கும். அசிட்டோன் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். உடனே அதுக்காக எல்லோரும் கமெண்டில் இது பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து பாடி வாஷ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு
இதை நல்லா இந்த மாதிரி கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதில் என்னென்னா கொஞ்சம் அந்த ஃபோம் வரும், வேறு எதுவும் இல்லை. இது வந்து தண்ணி போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது லைட்டாக தொட்டாச்சு. இதுக்கு நான் ஜஸ்ட் அந்த பவுலையே நான் உள்ளே வச்சு லைட்டாக, ஏன்னா நம்மளால் வந்து கையிலலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த பவுல்லையே நீங்கள் வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் வர்றது தெரியுது பாருங்கள். அந்த கலர் மாறிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள். ஏன்னா இது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எனி பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பேபி வாஷ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து சாஃப்டான கெமிக்கல்ஸ் தான் அதில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா நுரை வருது. ஹெவியும் இருக்கும். இதில் வந்து என்னென்னா அது அந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ, க்ரைலானுக்கு 2-3 வாட்டி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் வருது. ஆனாலும் க்ரைலான் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்குது. என்னென்னா எல்லாமே காசு தானேங்க. காசு இருந்தால் எல்லாமே வாங்கலாம். அந்த மாதிரி இப்போ இதிலே வச்சு மறுபடியும் ரப் பண்ணுறேன். இது வந்து வேறு பவுலு, அந்த பவுல் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட் இதில் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நிறைய ப்ரஷஸ் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு அந்த பேபி வாஷ் போட்டுட்டு அதுலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிறையவா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அசிடோன் வந்து எனக்கு சடனாக தோணுச்சு, சரி பண்ணி பார்க்கலாமே, உங்களுக்கும் ஒரு ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அது வந்து எனக்கு அந்தளவு சூட் ஆகலை. இது வந்து ஒரு டவலில் வச்சு ரப் பண்ணுறேன். ஓகே தான், ஏன்னா ரொம்ப ஒஸ்டெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் கிளியர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது ட்ரை ஆகணும். ஓகே, நான் இன்னொரு வாட்டி லைட்டாக இப்போ க்ரைலானோட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கலர் போயிருக்கு. ஏன்னா தெரியுதுங்களா, இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் லுக் வந்துடும். ஆனால் இது பாருங்கள், அந்த உடனே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா வந்திருக்கு. அப்போது பேபி வாஷில் பண்ணலாம், ஒரு 2-3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? க்ரைலானில் என்னென்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு எடுத்தோமா நல்லா ரப் பண்ணுமா கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இது மட்டும்தான் விஷயம். மற்றபடி இதுலேயும் பேபி வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்காக நான் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அதுபோல் கார்னியர் யூஸ் பண்ணியும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். கார்னியரோட கிளென்சர் இருக்குது, அந்த கிளென்சர் யூஸ் பண்ணியும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம க்ரைலானோட இதை டிப் பண்ணிவிட்டு பண்ணோம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதே மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறைய இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ ப்ரஷஸும் நான் யூஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்படியே மொத்தமாக எதில் பண்ணோன்னா, நான் மோஸ்ட்லி இப்போ வந்து க்ரைலான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஏன் பண்ணக்கூடாதா, நான் ஏன் மேம் நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே பண்ணாமல் இருக்கீங்க யோசிக்கலாம். நான் பண்ணாமலாம் இல்லை, எனக்கு டைம் வந்து சேவ் ஆகணும். அதுக்காக நான் க்ரைலான் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஆனால் அதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த 2 ப்ரஷ்ஷும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டவல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிங்கன்னாவே இந்த ஈரம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டாவே உங்களுக்கு வந்து நல்ல லுக் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஈரம் போகணும், அதுக்காக தான் இது. ஏன்னா இது வந்து வாட்டரில் டிப் பண்ணுறோம், இது வாட்டர் கிடையாது. ஓகே, ஃபுல்லாகவே எல்லா ப்ரஷ்ஷையும் நான் என்ன பண்ணிட்டேன், க்ரைலான் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். குறைஞ்சது எனக்கு இவ்வளோ ப்ரஷ் இருக்குது. இவ்வளோ ப்ரஷ்ஷுமே எனக்கு க்ளீன் பண்ண வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிச்சுட்டேன் வச்சுக்கோங்க. இவ்வளோ ப்ரஷ்ஷுமே நான் எல்லாமே க்ரைலானுடைய கிளென்சர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும், புரியுதுங்களா? இவ்வளோ ப்ரஷ்ஷும் பிஎஸ்சியோட ப்ரஷஸும் இருக்குது, ஸ்விஸ் பியூட்டி ப்ரஷஸும் இருக்குது. பிஎஸ்சி வந்து உங்களுக்கு அரௌண்டு வந்து 8000 சம்திங் வந்துடும்.
ஆனால் அதில் வந்து 25 ப்ரஷஸ் இருக்கும். ஸ்விஸ் பியூட்டி வந்து உங்களுக்கு 2000 கிட்டக்க வருது. ஆனால் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 2000 அண்ட் வந்து 12 ப்ரஷஸ் தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து 100லேருந்து ஒரு 80% போது ஓரளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஏசியோட ப்ரஷ்ஷு, இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ்ஷு. தெரியுதுங்களா? பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. திக்கு மீன்ஸ் வந்து இந்த டென்சிட்டி வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டோடைய வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய ப்ரஷஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கலாம், என்னடா இது இவ்வளோ பட்ஜெட்டில் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. சிங்கிள் ப்ரஷஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் விரும்புகிற பிராண்டை பொறுத்து. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய மேக்கப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் வந்து எனக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.